அட்சய திருதிகை நாளில் நம்முடைய வீட்டில் சில முக்கியமான பூஜைகளை செய்ய வேணுங்க. அதுலேயும் குறிப்பிட்டு தானங்கள் செய்வதனால வீட்டில் செல்வ வளமானது பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதே போல் அட்சய திருதிகை நாளில் சில குறிப்பிட்ட கோவில்களுக்கு சென்று வழிபட்டோம்னா நம்முடைய நிதி பிரச்சனையானது தீர்ந்து விடுங்க. நல்ல முன்னேற்றமானது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குங்க. இந்த மங்களகரமான நாளில் என்ன பூஜை செய்து என்ன தானம் கொடுத்தால் என்ன மாதிரியான பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாஸ்துல கருங்காலி மாலையானது முக்கிய பங்கு வகிக்குதுங்க. கருங்காலி மாலையை பார்த்திங்கன்னா நிறைய பேர் கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் கையில் பிரேஸ்லெட்டாகவும் மோதிரமாகவும் அணிஞ்சிட்டு வருவாங்க. உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமி தாயே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. அட்சய திருதிகை நாளில் நீங்களும் என்ன பொருட்கள் வாங்குவீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்ப்பிறை 3வது திதி அட்சய திருதியாகுங்க. அட்சயம் என்றால் குறைவில்லாதது, அழியாதது, பெருகி கொண்டே இருப்பது என்று பொருளாகுமாங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய எல்லா நல்ல செயல்களுமே பூஜைகளும் தானங்களும் பல மடங்கு வளர்ந்து கொண்டே இருக்குங்க. நம்முடைய வாழ்க்கையில் செல்வம் சுகம் ஆனந்தத்தை தரும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. இந்த புனித நாளில் தான் பரசுராமர் அவதரித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. மகாலட்சுமியுடைய அருளானது அதிகரிக்கக்கூடிய நாளாகுங்க. குபேரர் செல்வத்தை பெற்றதும் இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த நாளில் செல்வமும் புண்ணியமும் இரட்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அட்சய திருதிகை நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான பூஜைகள் என்ன? அட்சய பானை பூஜை. இந்த பூஜையை செய்வதனால வீட்டில் செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அட்சய பானை பூஜை செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வெண்கல இல்லைன்னா பித்தளை பானையை நீங்கள் எடுத்துக்க வேணுங்க. அதில் குங்குமம் வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு நீங்கள் அது முழுவதுமாக பச்சரிசியை நிரப்பி வைக்க வேணுங்க. பானையினுடைய கழுத்தில் மஞ்சள் துணியை நீங்கள் கட்டிவிட வேணும். அதற்கு பிறகு பூ மாலை துளசி மாலையால் நீங்கள் அந்த பானையை அலங்காரம் செய்ய வேணுங்க. வசதி இருக்கக்கூடியவங்க தங்க நகைகள் ஒன்றை அரிசியின் மேலே நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாங்க. அதற்கு பிறகு பானையுடைய முன்னாடி நீங்கள் கோலம் போடுவது ரொம்பவே முக்கியமானதாகும். அதற்கு பிறகு பூ துளசி அச்சதை தூவி கற்பூரம் இல்லைன்னா நெய் தீபம் நீங்கள் காட்ட வேணும். சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக படைத்து நீங்கள் வழிபட வேணுங்க. இந்த நெய்வேத்தியத்தை குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாங்க. இந்த பூஜையை நீங்கள் செய்வதனால உங்களுடைய வாழ்க்கையில் குறைவில்லாத செல்வமும் நல்ல பலன்களும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அட்சய திருதிகை நாளில் ஆலமர இலையில் மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை நீங்கள் எழுத வேணுங்க. இந்த இலையை கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டில் உடல் நலம் சரியில்லாதவங்களுடைய தலையணைக்கு கீழே வச்சிங்கன்னா இந்த நோய் பிரச்சனையானது சீக்கிரமாகவே குணமாகிவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. மேலுமே அட்சய திருதிகை நாளில் புனித நதிகளில் நீராடுவது சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அதற்கு பிறகு இறைவனை நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் குறைவில்லாத செல்வமும் ஆனந்தமும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அட்சய திருதிகை நாளில் செல்ல வேண்டிய முக்கியமான கோவில்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அருகே இருக்கக்கூடிய திருக்கோளூரில் இருக்கக்கூடிய வைத்த மாநிதி பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவது சிறப்பாகுங்க. இந்த பெருமாள் குபேரனுக்கும் மரக்கால் மூலமாக செல்வம் அளித்ததாக ஐதீகமாக சொல்லப்படுது. இங்கு பெருமாள் அந்த மரக்காலை தலையணையாக வைத்து உறங்குவது போன்ற அற்புதமான காட்சியானது இருக்குதுங்க. அட்சய திருதிகை நாளில் இங்கு தரிசனம் செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்குங்க. கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய முளையூர் பரசுராமர் ஆலயத்திற்கு சென்று அட்சய திருதிகை நாளில் வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் சிவபெருமானுக்கு காசு மாலை அணிவிக்கப்படுங்க. குபேர பூஜையானது இந்த ஆலயத்தில் நடைபெறும். அந்த நாளில் சிவனை வழிபட்டோம்னா செல்வ வளமானது நம்முடைய வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக இன்றளவுமே சொல்லப்பட்டு வருதுங்க. அட்சய திருதிகை நாளில் நம்ம தானமாக கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய தானங்கள்
தானங்கள் அட்சய பலனை பெற்றுக் கொடுக்குங்க. நம்ம உணவு தானம் கொடுக்கலாங்க. ஏழை எளியோர்களுக்கு உணவு, நீர், மோர்கூடை வழங்கணும் அப்படின்னா நமக்கு மறுபிறவியே இல்லாத ராஜ யோகமானதே கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அதே போல் நோய்கள் நீங்கி உடல் நலம் நன்றாக இருக்க ஆடை தானம் கொடுப்பது சிறப்பு வாய்ந்ததாகுங்க. உயர்ந்த பதவி கிடைப்பதற்கும் மதிப்பு மரியாதையும் கிடைப்பதற்கும் நம்ம அட்சய திருத்திகை நாளில் பழங்களை தானமாக கொடுக்கலாம். அதே போல் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க, நம்முடைய அறிவு நன்றாக வளர நீர்மோர் பானகத்தை நம்ம அட்சய திருத்திகை நாளில் தானமாக கொடுப்பது சிறப்பானதாகுங்க. நீண்ட ஆயுள் கிடைக்க தானியங்களை நம்ம தானமாக கொடுப்பது சிறப்பானதாகுங்க. பாவ விமோச்சனை கிடைப்பதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேணும் என்பதற்காகவும் தயிர் சாதத்தை நம்ம அட்சய திருத்திகை நாளில் தானமாக கொடுக்கலாங்க. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு அட்சய திருத்தியானது கொண்டாடப்பட இருக்குதுங்க. புராணங்களின்படி சூரிய பகவான் அட்சய திருதிகை நாளில் தான் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு உணவு தட்டுப்பாடு வந்தபோது அதற்காக பாஞ்சாலி வேண்டிக் கொண்டதன் பெயரில் அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை வழங்கியதாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் இந்த நாளில் மகாலட்சுமி குபேரரை வழிபடுவது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானையும் வழிபடுவது சிறப்பானதாக சொல்லப்படுது. ஏப்ரல் 20ஆம் தேதி முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் வர இருக்குதுங்க. அதனால இந்த நாளில் முருகப்பெருமானையும் நம்ம வழிபடுவதனால அனைத்து விதமான நலங்களும் வளங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அட்சய திருத்திகை நாளில் நம்ம சில விஷயங்களை செய்ய வேணுங்க. அட்சய திருத்திகை நாள் அப்படிங்கிறது பெருக்கத்திற்கு உண்டான நாளாகுங்க. இந்த நாளில் எந்த ஒரு பொருள் நம்ம வாங்கினாலும் சரிங்க, என்ன ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் சரி, அது பல மடங்காக பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த நாளில் தங்கம், வெள்ளி, நகைகள் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது மட்டும் இல்லாமல் சொத்துக்களை வாங்குவது, புதிய முதலீடுகள் செய்வது, புதிய வாகனங்களை வாங்குவது, புதிய தொழிலை தொடங்குவது, மந்திர ஜபம் செய்வது, தானங்கள் செய்வது, யாகம் செய்வதை நிறைய பேர் வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. ஆனால் எல்லோராலுமே தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியாதுங்க. அதே போல் புதிய வாகனங்களை, சொத்துக்களை வாங்க முடியாத சூழ்நிலையும் இருக்குங்க. இதனால் தங்கத்திற்கு இணையான பலனை தரக்கூடிய சில மங்கள பொருட்களை நம்முடைய வீட்டில் வாங்கி வைத்தோம்னா, அட்சய திருத்திகை நாளில் வைத்தோம்னா, மகாலட்சுமி தாயாரை வழிபட்டோம்னா, மகாலட்சுமியுடைய அருளால் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சகமானது நிறைந்திருக்குங்க. இந்த நாளில் மகாலட்சுமியுடைய அருளால் நம்முடைய வீட்டில் குறைவில்லாத செல்வம் பெற வேணும் அப்படிங்கிறதுக்காக அட்சய திருத்திகை நாளில் நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சமையலுக்கு தேவையான பாத்திரங்களை வாங்கினோம்னா செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அட்சய திருத்திகை நாளில் கடுகு வாங்குவது தங்கம் மற்றும் வெள்ளிக்கு இணையான மங்களகரமான பொருளாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த பொருளை நம்ம வீட்டில் வாங்கி வைப்பதனால செல்வ வளமானது பெருகுங்க. மகாலட்சுமியுடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்குங்க. கல்லுப்பை வாங்கினோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இன்பங்கள் பெருகி கொண்டே இருக்குங்க. மன அமைதியானது கிடைக்கும். மண்பானை, குடங்கள், விளக்கு போன்றவற்றை நம்ம வீட்டுக்கு வாங்குவதன் மூலமாக வீட்டில் செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்குங்க. அதே போல் பசுமாடு வாங்கி லட்சுமி தேவியுடைய பாதத்தில் காணிக்கையாக செலுத்தினோம்னா நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சியும் குறைவில்லாத செல்வ வளமும் பெருகி கொண்டே இருக்குங்க. இந்த 5 பொருட்களை தவிர அன்றைய நாளில் மல்லிகைப்பூ நம்ம வாங்கலாங்க. மஞ்சள், குங்குமம், சந்தனம், பால், அரிசி போன்ற மங்களகரமான பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைப்பதனால மகாலட்சுமி தாயாருடைய அருளானது பரிபூரணமாக நமக்கு கிடைக்குங்க. இந்த நாளில் மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக பால் பாயாசம் செய்து வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாகும். பொதுவாக வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்குரியதாகுங்க. அதனால் மகாலட்சுமியுடைய அருளை பெற வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்முடைய வீட்டில் வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. அக்ஷய திருதிகை ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 மணிக்கு திதி தொடங்கி ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 7:27 மணியோடு திதியானது முடிவடைதுங்க. அதே போல் தங்கம் வாங்குவதற்கு ஏற்ற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 மணி முதல் ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 6:14 மணி வரையிலான நேரத்தில் தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. அட்சய திருத்திகை நாளில் மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சகமானது நிறைந்திருக்குங்க. செல்வத்திற்கு ஒரு குறையும் வராது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள்
பலன்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.